சென்னை வியாசர்பாடி உதயசூரியன் நகரில் குடிசை வீடுகள் தீப்பற்றி எரிந்ததில் சிலிண்டர் வெடித்துச் சிதறிய நிலையில் அங்கு மீட்புப் பணிக்கு சென்ற காவல்துறை அதிகாரி நூலிழையில் உயிர் தப்பினார். செய்தியாளர் கதிரவன் இணைப்பில் இருக்கிறார். கதிரவன், வணக்கம். கூடுதல் விவரங்கள் என்ன, சொல்லுங்க. சென்னை வியாசர்பாடி அடுத்த முல்லை நகர் உதயசூரியன் நகர் பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய குடிசை பகுதியில் திடீரென இன்று மாலை தீ விபத்தானது ஏற்பட்டது. இந்த தீ விபத்தில் 20க்கும் மேற்பட்ட குடிசை வீடுகள் தீயில் எரிந்து நாசமாகி இருக்கின்றன. குறிப்பா இன்று மாலை நடந்த இந்த தீ விபத்து குறித்து பொதுமக்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் எம்கேபி நகர் காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் 5க்கும் மேற்பட்ட வாகனம் வந்த தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்துக்கு சென்று இந்த தீயை அணைக்கும் பணியிலும் அங்கு பொதுமக்கள் யாரால் சிக்கிறீர்களா என்று அவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டிருந்தார்கள். அப்போது திடீரென ஒரு குடிசை வீட்டில் இருந்த சிலிண்டர் வெடித்து சிதறி இருக்கிறது. அப்போது அந்த வீட்டுக்கு பாதுகாப்பு பணியில மீட்பு பணிக்கு சென்ற எம்கேபி நகர் உதவி ஆணையர் மணிவண்ணன் என்பவர் அந்த சிலிண்டரை வெடித்து சிதறும் போது அந்த வீட்டின் நுழைய முயன்றதாகவும் நூலிலையில் அவர் நல்வாய்ப்பாக உயிர் தப்பியதாகவும் தெரிய வருகிறது. சிலிண்டர் வெடிக்கும் போது குடிசை வீட்டுக்குள் யாராவது சிக்கிறீர்களா என்று உள்ளே சென்று பார்க்க சென்ற போது அந்த சிலிண்டரானது எதிர்பாராத விதமாக வெடித்திருக்கிறது. நல்வாய்ப்பாக அவர் சுதாரித்துக் கொண்டு வெளியே வந்ததுனால எந்தவித காயங்களும் இன்றி அவர் தப்பியிருக்கிறார். தற்போது அந்த இடத்துல மீட்பு பணிகள் நடைபெற்று வருவதாகவும் 20க்கும் மேற்பட்ட குடிசைகள் எரிந்து சேதமடைந்திருப்பதாகவும் தெரிய வருகிறது. 5க்கும் மேற்பட்ட தீயணைப்பு நிலையில் வந்த 50க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுக்குள் தற்போது கொண்டு வந்திருப்பதாகவும் இந்த தீ விபத்து குறித்தான முழுமையான காரணம் குறித்து எம்கேபி நகர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. தற்போது அந்த சிலிண்டரை வெடித்து சிதறக்கூடிய காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது. தொடர் விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் யாருக்கும் எந்தவித காயங்களும் ஏற்படவில்லை என்றும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.